வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீசோரு. நான் உங்கள் அப்துல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ் யூஷுவல் ஐ டோல்ட் யூ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ வீடியோ. ஆக்சுவலாக இது அன்பாக்சிங்னு சொல்ல முடியாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே இது ஓப்பன் பண்ணிட்டேன். பிகாஸ் இட்ஸ் கேம் ஃப்ரம் ஆன்லைன். ஸோ அதனால் வந்து நான் செக் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ரெட்மி நோட் 9 ப்ரோவோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்கிரேடட் வெர்ஷனாக வந்திருக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த சீசோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ரெட்மியோட கலர்ஸை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Qualcomm Snapdragon 720G 64 megapixel camera, 32 megapixel selfie camera, and in the back Qualcomm Snapdragon 720G upgradable processor னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் 64 megapixel artificial intelligence quad camera அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.67. இப்போ இருக்க ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து இந்த மிட் ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து பிகஸ்ட் ஸ்க்ரீன் சைஸ். அண்ட் வாட் தே ஆர் மென்ஷனிங் ஹியர் இஸ் 64 megapixel plus 8 megapixel plus 5 plus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8 megapixel அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ளஸ் 5 megapixel மேக்ரோ அண்ட் 2 megapixel டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 32 watts ஃபாஸ்ட் சார்ஜர். அதுக்கு என்ன இது வந்து இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னா, நேவிக் இந்தியா சேட்டிலைட். இதுக்கு முன்னாடி நம்ம அதர் கண்ட்ரிஸோட சேட்டிலைட் யூஸ் பண்ணுறோம். பட் தே ஆர் நவ் இன்கார்பரேட்டட் வித் இந்தியன் சேட்டிலைட் சிஸ்டம். இந்தியன் கவர்மெண்ட்டோட அவங்க வந்து இந்தியன் சேட்டிலைட் சிஸ்டத்தை ஜிபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் பிக் அப்கிரேட். And especially it's made in India. சொல்ல மாட்டேன். The color is interstellar black. SIM ejector tool and booklet and ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் TPU கேஸ். பட் பிளாக்ல கொடுத்ததுனால இது கலர் வந்து எல்லோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் வந்து ஒயிட்டில் கொடுப்பாங்க. கலர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லோ ஆயிரும். இதை இப்போ சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் கோ டு மொபைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ full camera is in the middle now. Really color is very glossy. இது black னே சொல்ல முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் black. I think it's look like a dark navy blueன்ற மாதிரி ஒரு மிக்ஸ் கலர். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நானோ சிம் கார்டு ட்ரே வித் டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இஸ் குட் திங். அண்ட் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் பம்பாக இருக்குது இந்த இடம் மட்டும். கேமரா மட்டும் மேபி என்னுடைய கேஸ் வித்தவுட் த கேஸ் இஃப் யூ கீப் லைக் திஸ் கீழே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச் ஆயிரும். அண்ட் ஃப்ளாஷ் இஸ் இயர். சார் வேல்யூ வந்து ஃபஸ்ட் டைம் தி மென்ஷன் டேட் அரௌண்ட் ஹெட் சார் 0.880 அண்ட் பாடி சார் வந்து 0.475. சார் வேல்யூ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல ரேடியேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ரெட்மி. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாப் மோஸ்ட்டில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன். அண்ட் கீழே வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மவுண்டட். இதிலே வந்து பவர் பட்டனுக்கு மேலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரியரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் விவோ Z10 Proல. அண்ட் இந்த சைடில் வந்து ஒரே ட்ரைவாக கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ப்ளஸ் மெமரி கார்டுக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் வி ஹாவ் எ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி டைப் போர்ட், பக்கத்துலேயே வந்து மெயின் மைக் அண்ட் ஒரு ஸ்பீக்கர். லெஃப்ட் சைடில் வந்து 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட்ஃபோன் இஸ் நாட் இன்க்ளூடட். ஆக்சுவலாக இது 4 கலரு. அரோரா ப்ளூ, கிளேசியர் ஒயிட், இன்டர்ஸ்டெல்லார் பிளாக் அண்ட் ஷாம்பைன் கோல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் இருக்குது. 4 கலர். எம்ஆர்பி லெவலில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,999. Here we have one cable, charger cable, but நல்ல குவாலிட்டி கேபிள் இருக்குது. பட் ஓகே உள்ளே வந்து ரெட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹை ஃபாஸ்ட் சார்ஜர் நினைக்கிறேன். பிகாஸ் 33 watts. ஓகே திஸ் ஃபோன் சப்போர்ட்ஸ் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். ஓகே பட் சார்ஜர் வந்து உண்மையிலேயே நல்ல ஹெவியான சார்ஜர். ஐ லவ் இட். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஸ் வித் Gorilla Glass 5. ஸோ இட்ஸ் எ கிளாஸ் பேக் தான். இது வந்து பிளாஸ்டிக் பாடிட் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நல்லா கேட்சப் ஆகும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். நல்ல க்ளீனாக இருந்த ஃபோனு. நான் கையை வச்சோடனே நல்ல ஃபிங்கர் பிரிண்ட் கேட்சப் ஆகிருக்கு. ஸோ கிளாஸ் பாடிட். ஸோ த டெம்பரேச்சர் வில் ரைஸ் லிட்டில் பிட் மோர் தென் பிளாஸ்டிக் பாடி. பிளாஸ்டிக் பாடியில் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் கொஞ்சம் தெரியாது. பட் இதில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் நல்லா தெரியும். ஏன்னா கிளாஸ் பாடியில் நார்மலாகவே ஹீட் வந்து நல்லா கண்டக்ட் ஆகும்.
ஸோ நான் கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணும்போது நான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹீட் இந்த இடத்துல வந்து ஹையாக ஃபீல் பண்ணேன். பட் இட் வில் பி ரெடியூஸ் வித்தின் 5 minutes அப்படின்னு தான் சொல்லணும் ப்ளே பண்ணி முடித்தோன்னே. அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபோனில் வந்து லேகு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது இட்ஸ் ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து ஃபோன் நல்ல ஃபாஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் MIUI ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு இட்ஸ் வெரி குட். பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். பட் ஃபேஸ் அன்லாக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் வில் பெர்ஃபார்ம் லிட்டில் பிட் லேட். ஸோ கம்பேரிங் டு விவோ, கேமராஸை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்ல கேமரா தான் சொல்லணும். பிகாஸ் 64 மெகாபிக்சலுக்குன்னு தனியாகவே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ யூ கேன் see here ஆக்சுவலாக HDR யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் இதில் எடுக்க முடியுது. நைட் மோட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உண்மையிலே பக்கா பர்ஃபார்மன்ஸ் தான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான் சொல்லணும், ரொம்ப லவுட் இல்லை. இட்ஸ் ஓகே. சைடில் வந்து அந்த டிஸ்டார்ட் ஆகலை, நல்லாயிருக்கு. ரெட்மி வந்து MIUI வெர்ஷன் 12 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி வி வில் கெட் சூன் த அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா வந்து நிறையா ஆட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட்மியில் அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ வந்து தே ஆல்வேஸ் கிவ் அ லாட் ஆஃப் ஆட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுதான் ஏன்னு தெரில. எப்போ பாரு கொஞ்சம் குறைக்கலாம் அவங்க, ஏன்னா பிகாஸ் வி பெய்ட் ஃபார் த மொபைல். கொஞ்சம் ஆட்ஸை வந்து அவங்க குறைக்கலாம் மொபைலில். அண்டு ரெண்டுமே வந்து இதில் வந்து 2 சிம் கார்டு போட முடியும். 2 சிம் கார்டுமே வந்து அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், VoLT ஓல்ட் சிம் கார்டு அண்ட் வைஃபை காலிங்கும் இருக்குது. இட் சப்போர்ட் ஆல் த ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5. பார்த்தீங்கன்னா வந்து டார்க் மோட் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிறது அப்படின்னால வந்து டார்க் மோட் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பேட்டரி சேவர், பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பிகாஸ் இட்ஸ் 5020 mAh பேட்டரி. ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் டேக் அரௌண்ட் 1 hour 10 minutes to make it full charge when it's switched off. அப்போ இதெல்லாம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணால் இட் டேக் அரௌண்ட் 15 minutes எக்ஸ்ட்ரா. அது ஒரு 1 hour 15 minutes 20 minutes வரைக்கும் போனதை நான் கொஞ்சம் பார்த்தேன், நான் நோட்டீஸ் பண்ணேன். இங்கே வந்து சின்ன LED ஒன்று ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி when you charge and there is a notification. அந்த டைமில் மட்டும் இந்த ஒயிட் LED வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதர்வைஸ் எல்லா டைமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெடி பிளிங்க் ஆகாது. கேமரா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெஸ்ட் மொபைல் தான் நான் சொல்லுவேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல மொபைல் தான். கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் இந்த மொபைலில் தான் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கொடுங்க. இந்த டைமில் இந்த மொபைல் நான் எடுத்த அதே டைமில் வந்து போக்கோ X3 வந்து சேம் ப்ரைஸ் ரேஞ்சு. அதில் வந்து இன்னொரு வேரியண்ட்டே வந்திருக்கு. 8GB 128GB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் வந்திருக்கு. இட்ஸ் அரௌண்ட் 20,000. இதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் பேட்டரி வந்து 6000 mAh அண்ட் 33 வாட்ஸ் பவர் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட இதோட ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஸ்டெப் வந்து இதோட கொஞ்சம் அப்கிரேடட் தான். பட் நான் ஏன்னா இந்த மொபைல் எடுத்தால் அதை எடுக்காமல் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அந்த ரீசன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஃபோனுக்கு வந்து 12 month நோ காஸ்ட் EMI வந்து அமேசானில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 month நோ காஸ்ட் EMI அப்படின்னும் போது வந்து இட்ஸ் அரௌண்ட் 1500. எனக்கு வந்து இப்போ 1442 rupees நோ காஸ்ட் EMI. ஒரு சாதாரணமாக ஒரு நார்மல் இன்றைக்கி இருக்க ஒரு எக்கனாமிக் சுச்சுவேஷனில் நிறைய மாடல்ஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அரௌண்ட் 10,000 ரேஞ்ச், 8,000 to 10,000 ரேஞ்சில் நிறைய மொபைல் வித்தின் a week ரிலீஸ் ஆகிருக்கு. பட் வித்தின் a week ரிலீஸ் ஆன அந்த 9,000 மொபைல் வந்து நம்ம வாங்குறதுக்கு பதிலாக என்னோட சஜஷன் மந்த்லி 1,500 ஒரு பெருசாக தெரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த மொபைல் எடுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா 12 மாதத்துக்கு நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ கட்ட முடியுமா? ஓகே மக்களே, இந்த மொபைல் ஒர்த் இல்லையான்னு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.